அனைவருக்கும் படைத்த நம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் விருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு திரு பரத் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவர் அடோ ப்ரீமியரில் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோடாக் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, HEVC கோடாக் இல்லைன்ற மாதிரியும் அதுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு எரர் மெசேஜ் வந்தது. ஸோ அவரால் அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியல, இல்லை ப்ராப்பராக எடிட் பண்ண முடியல. ஸோ இந்த இஷ்யூ மோஸ்ட்லி எதனால் வரும் அப்படின்னா, முதல்ல இந்த HEVCனா என்ன அப்படின்னா, நீங்கள் லேட்டஸ்ட் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 4K 8K அளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிறதுக்கு சில கோடாக் தேவைப்படும். ஏன்னா அந்த HEVC அப்படின்றது என்னென்னா, ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடிங், ஹைலி கம்ப்ரஸ்டு வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும். அவுட்புட் ரொம்ப நல்லாவும் குவாலிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ இந்த HEVC கோடாக் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியும், இல்லை ஃபர்தராக எடிட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அந்த கோடாக் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை அப்படின்னா கன்வெர்ட்டர் ஏதாவது யூஸ் பண்ணி ஃபைல் ஃபார்மேட்டை மாற்றி நீங்கள் ப்ளே பண்ணணும். AVI இல்லை MPEG-4 அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ளே பண்ண முடியும். நீங்கள் டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது $1. ஓகே, இப்போது ஒரு டெஸ்டிங்காக நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். 4K குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ண இந்த ஃபைலை இப்போ நான் இதை நார்மலாக Windows 10 ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா Windows 10 ப்ளே ஆகாது, ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். கோடாக் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை நார்மலாக ப்ளே பண்ண முடியும். சேம் தான் இந்த வீடியோவும் பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். VLC பிளேயரில் கூட நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. இப்போ அந்த கோடாக் நம்ம ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு K-Lite கோடாக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். K-Lite கோடாக், அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் தான் K-Lite கோடாக்கு. codeguide.com தான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த கோடாக் கைட் வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பாட்டமில் அதர் டவுன்லோட்ஸில் மீடியா ஃபவுண்டேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HEVC வீடியோவோட கோடாக் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நிறைய கோடாக்ஸ் இருக்குது. பட் நமக்கு இப்போ தேவை HEVC கோடாக். ஸோ நீங்கள் அந்த HEVC கோடாக்கை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா 64 பிட் 32 பிட்னு ரெண்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 64 பிட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக 64 பிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த HEVC வீடியோ ஃபவுண்டேஷன் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் HEVC வீடியோ எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் த டிவைஸ் மேனுஃபேக்சரர் இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளே ஆகாத அந்த ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் இந்த வியூ பார்த்தீங்கனாலே தெரியும், தம்ப்நெயிலே இப்போ மாறிடுச்சு. முதல்ல தம்ப்நெயில் அன்னவுனாக இருந்தது, இப்போது தம்ப்நெயில் வியூ கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகுது. பட் ஆனால் ஒரு சின்ன லேகிங் இருக்குது தான் செய்யுது. அது என்னோடய ஹார்ட்வேர் ரிலேட்டடான இஷ்யூ. என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்பில்ட் கிராஃபிக்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன லேகிங் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ தட் நம்ம அந்த கோடாக் இன்ஸ்டால் பண்ணனால நம்ம அந்த வீடியோவை ப்ளே பண்ணி போனஸ் டிப்ஸ், நீங்கள் இந்த HEVC கோடாக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ப்ளே ஆகலை அப்படின்னா, சேம் codeguide.com வெப்சைட் போயிட்டு லெஃப்ட் சைடில் K-Lite கோடாக் பேக்ன்ற இடத்துல டவுன்லோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 விதமான பேக் கிடைக்கும். அதாவது பேசிக் வெர்ஷனில் இந்த ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளேபேக் ஆகும். ஸ்டாண்டர்டு, ஃபுல்லு, மெகா, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் மெகாவை டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட 2 இன்டர்னல் சர்வர் இருக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் சர்வர் இருக்குது. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். நம்ம டவுன்லோட் பண்ண K-Lite கோடாக் பேக்கை இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு பேசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு காமிக்கணும்னு இருக்காக நான் அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரியும் அப்படின்னா நம்ம அதை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுருங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி HEVC Codec டவுன்லோட் பண்ணுறது, அந்த வீடியோ ஃபைல் ஃபார்மேட் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்த்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.